கர்சன் தன்னுடைய கல்லறையில் சிரித்து கொண்டிருப்பார். பிஜேபி ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடிய வெறுப்பு அரசியல் பிரச்சாரத்துக்கும் கர்சனுக்கும் என்ன சம்பந்தம்? பிஜேபி ஆட்சியாளர்கள் எங்கேயாவது ஒரு முஸ்லிம் பேரோட ஒரு ஊர் இருந்ததுன்னு சொன்னா உடனடியா அந்த பேரை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. வங்க மொழி பேசக்கூடிய, அதாவது பங்களாதேஷிகள் அல்ல, இந்தியர்கள், ஆவணங்களை ஒழுங்காக வைத்திருக்கிற இந்திய நாட்டை சேர்ந்தவர்களையே இன்றைக்கு அஸ்ஸாம்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் போலீஸ் வேட்டையாடி கொண்டு இருக்கிறது. இப்ப இந்த லோக்கல் காங்கிரஸ்காரர் பாடின பாட்டை வச்சு இப்ப ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அது சும்மா இல்ல. இப்ப பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிளப்பி விடுறது அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியவாதிகள் எதிர்பார்த்த விஷயம், நடக்கணும்னு நினைச்ச விஷயம். இந்த முஸ்லிம் 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 பங்களாதேஷி ஊடுருவல் தீவிரவாதி அப்படின்னு பேசக்கூடிய பிரச்சாரம் இன்னைக்கு மக்கள் மத்தியில பெருசா ஈடுபடல. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி நவம்பர் 3, 9 வாரத்துக்கான தலையங்கம். தலையங்கத்தினுடைய தலைப்பு ஆர்எஸ்எஸ் பிஜேபி மதத்தின் பெயரால் செய்யக்கூடிய அந்த விஷமத்தனமான பிரச்சாரம். எனவே நாம் அவர்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை, சொல்லாடலை பயன்படுத்தி வெறுப்பு அரசியலை மக்கள் முன் வைப்பது, இது சம்பந்தமாகத்தான் தலையங்கம்ங்கிறது இருக்கு. தலையங்கத்தினுடைய முதல் வரியே பார்த்தீங்கன்னா, கர்சன் பிரபு, நம்மெல்லாம் படிக்கும்போது வரலாற்று புத்தகத்துல படிச்சிருப்போம். கர்சன் பிரபு இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் வைஸ்ராயாக இருந்தார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு அதிகாரி. அவர் இந்தியா காலனி ஆதிக்கத்துல இருந்த போது இங்க செயல்பட்ட வைஸ்ராயில ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு தலையங்கம் தொடங்குது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடிய வெறுப்பு அரசியல் பிரச்சாரத்துக்கும் கர்சனுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது தலையங்கத்துல நடுவுல ஒரு பகுதியில தான் அந்த தொடர்புங்கிறது வருது. அதனால தலையங்கம் என்ன ஆர்டர்ல சொல்லியிருக்கோ அதே மாதிரி நம்ம பார்ப்போம். அஸ்ஸாம்ல கரீம்கஞ்ச் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. இவங்க தான் பிஜேபி ஆட்சியாளர்கள் எங்கேயாவது ஒரு முஸ்லிம் பேரோட ஒரு ஊர் இருந்ததுன்னு சொன்னா உடனடியா அந்த பேரை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால இந்த கரீம்கஞ்ச்ல கரீம் அப்படிங்கிற பேரு இருப்பதை ஒட்டி அந்த பேரை மாத்தி ஸ்ரீ பூமி அப்படிங்கிற பேர்ல அந்த மாவட்டத்தை மாத்தி வச்சிருக்காங்க. சமீபத்துல அங்க நடந்த ஒரு நிகழ்ச்சியில அந்த கரீம்கஞ்ச் பகுதியில ஒரு லோக்கல் காங்கிரஸ் தலைவர், அவர் ரவீந்திரநாத் டகோரோட ஒரு புகழ்பெற்ற பாடலை பாடினாரு. அது ஆமார் ஷோனார் பங்களா அமி தொமாய் பலோ பாஷி அப்படிங்கிறது. வங்கமொழி தெரிந்த நண்பர்கள் உச்சரிப்பு தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. இது தாகூரோட ரொம்ப புகழ்பெற்ற பாடல் வரிகள். இதை அந்த காங்கிரஸ் தலைவர் பாடினாரு. உடனே அங்க பிஜேபி அரசாங்கம் தான் அஸ்ஸாம்ல இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனுடைய முதலமைச்சர் ஹிமாந்த பிஸ்வ சர்மா அவர் உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு இது பங்களாதேஷனுடைய தேசிய கீதம், இதை எப்படி நீங்க இந்தியாவில் பாடுவீங்க? அப்ப நீங்க எல்லை கடந்த தேசபக்தியோட நீங்க இருக்கீங்க, நம்மூர் தேசபக்தி உங்களுக்கு கிடையாது, அதனால நீங்க துரோகிகள் அப்படின்னு எதிர்கட்சிகளை வேட்டையாடுவதற்கு இந்த வாய்ப்பை பயங்கரமா பயன்படுத்தி சரமாரியாக அவர் பேசினார், அவதூறு செய்தார். தாகூர் எழுதி 66 வருஷம் கழிச்சுதான் பங்களாதேஷ் அவங்களுடைய தேச விடுதலை போராட்டம் எல்லாம் நடத்தி 1971, அதாவது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த போது தேச விடுதலை போராட்டத்தை நடத்தி 1971 தான் பங்களாதேஷ் குடியரசாக தனியாக மாறுகிறது. அப்ப இந்த பாடல்ல இருந்து ஒரு 10 வரிகளை அவங்களுடைய தேசிய கீதத்துக்கு பயன்படுத்தினாங்க. ஆனா டாகூர் எப்ப எழுதினாரு? இவங்க பயன்படுத்துறதுக்கு 66 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்தியாவில் அவர் இந்த பாடலை பாடியிருக்கார். இப்ப இந்த பாடல் வரிகளோட நான் படிச்ச அந்த வரிகளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னுடைய தங்க வங்கமே நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறது தான். அது அந்த காலகட்டத்துல ஒரு எதிர்ப்பின் விளைபொருளாகத்தான் தாகூர் அதை எழுதினாரு. ஏன்னா கிழக்கு பாகிஸ்தானுக்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு 2000 மைல் தூரமாவது இருக்கும். கலாச்சார ரீதியாக வேறுபாடு, மொழி ரீதியாக வேறுபாடு. ஆனா ஆட்சியாளர்கள் அங்க உட்கார்ந்துகிட்டு, மேற்கு பாகிஸ்தான்ல உட்கார்ந்துகிட்டு, இங்க கிழக்கு பாகிஸ்தானுடைய மக்கள் மீது நீங்க பெங்காலி பேசக்கூடாது, உருது தான் பேசணும் என்று திணித்தது. நாங்க சொல்லக்கூடிய கலாச்சார நடவடிக்கைகளை தான் நீங்க பின்பற்றணும்
அப்படின்னது. இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு போராட்டமாக மாறி பின்னால அவர்கள் தனி நாடாக பங்களாதேஷாக உருவெடுத்தார்கள். எனவே மதம் வேறு, கலாச்சாரம் வேறு, மொழி வேறு வேறாக இருந்து 2000 மைல்கள் வித்தியாசத்துல தூரத்துல இருந்த ஒரு பகுதியை பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி என்று அறிவித்து கொண்டிருந்த நேரத்துல அதுல மாற்றம் ஏற்பட்டது. அப்போ ஒரு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாதிரியான தாக்குதலுக்கு எதிராகத்தான் வங்கம் எங்களுடையது, இந்த மொழி எங்களுடையது, நாங்க இதை நேசிக்கிறோம் அப்படிங்கிற முறையில தாகூர் இந்த பாடல் வரிகளை எழுதினார். பொதுவா இந்த தெற்காசிய பிராந்தியத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லாம் பார்த்தா ஒன்றுக்கும் மேற்பட்ட தேசிய இனங்கள், ஒரு கலாச்சார பன்மைத்துவம்ங்கிறது இருக்கும். இந்தியா உள்பட அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். பல மொழிகள், பல இனங்கள் அப்படியெல்லாம் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான இடத்துல தேசியம், தேசம், தேசபக்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஒற்றை பரிமாணத்துல நம்ம வியாக்கியானம் பண்ண முடியாது. எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது இல்ல, மத அடிப்படையில தான் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு கிழக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆனது நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. முதல்ல ஒன்றாக இருந்த வங்கம் பிரிட்டிஷ் பீரியட்ல 2ஆக பிரிக்கப்பட்டது. அந்த பிரிவினை அப்படிங்கிறத அறிவிச்சது அப்ப இங்க வைஸ்ராயாக இருந்த கர்சன். இப்ப பிஜேபி ஆர்எஸ்எஸ் தாகூர் எழுதின பாட்டை நீ பாடிட்ட, அது பங்களாதேஷோட பாட்டு, அப்ப நீ முஸ்லீம் ஆதரவு, இன்னொரு நாட்டினுடைய ஆதரவு இவங்க கிளப்பி விடுறது அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியவாதிகள் எதிர்பார்த்த விஷயம், நடக்கணும்னு நினைச்ச விஷயம். கர்சன் அதற்கு ஒரு மூல காரணமாக இருந்தார். அதனால்தான் தலையங்கத்தினுடைய துவக்கத்திலேயே கர்சன் தன்னுடைய கல்லறையில் சிரித்து கொண்டிருப்பார் அப்படின்னு தொடங்கினதுக்கு காரணம், கர்சன் பிரபு அன்றைக்கு என்ன நினைத்தாரோ அந்த திசை வழியில தான் இன்றைக்கு RSS பிஜேபி ஆட்சியாளர்கள் இதை ஒரு துஷ்பிரச்சாரமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. பொதுவாகவே இந்த காலகட்டத்துல குறிப்பாக அஸ்ஸாம்ல பங்களாதேஷிகள் இங்க ஊடுருவி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஊடுருவல்காரர்கள், தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து பிஜேபி RSS கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. சமீப காலத்துல கூட என்ன பார்த்தோம், வங்க மொழி பேசக்கூடிய, அதாவது பங்களாதேஷிகள் அல்ல இந்தியர்கள், வங்க மொழி பேசக்கூடிய மேற்கு வங்க மாதிரியான பகுதியிலிருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளிகள், அவங்கள குடும்பத்தோட திடீர்னு அஸ்ஸாம்ல அல்லது வேற சில வட மாநிலங்கள்ல போலீஸ் பிடிக்கும். நீ என்ன பங்களா பேசுற, என்ன வங்க மொழி வேற, பங்களாதேஷ்ல பேசுற லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா நீ என்ன வங்க மொழி நீ பேசல, நீ பங்களாதேஷி, நீ அந்த மொழி பேசுற, ஆகவே நீ உன்னை நாடு கடத்துவோம், நீ அந்த நாட்டுக்கு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் ஒழுங்காக வைத்திருக்கிற, ஆவணங்களை ஒழுங்காக வைத்திருக்கிற இந்திய நாட்டை சேர்ந்தவர்களையே இன்றைக்கு அஸ்ஸாம்ல பிஜேபி RSS போலீஸ் வேட்டையாடி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால வங்க மொழி பேசினாலே தீவிரவாதிகள், வங்க மொழி பேசினாலே ஊடுருவல்காரர்கள், வங்க மொழி பேசினாலே பங்களாதேஷிகள் அப்படிங்கிறது அவங்க மண்டையில எழுதி ஒட்ட வைத்திருக்கக்கூடிய விஷயம். அது உண்மை இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு குறுகிய அரசியல் ஆதாயத்துக்காக இந்த காலகட்டத்துல முழுக்க இந்த பிரச்சாரத்தை பண்ணாங்க. வங்க மொழி பேசக்கூடிய ஏழைகள், தொழிலாளிகள் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல், வாக்குரிமை பறிக்கப்பட்டு குடியுரிமை கூட பறிக்கப்படுகிற இடத்திற்கு அது சென்றதுங்கிறத பார்க்கணும். இப்ப இந்த லோக்கல் காங்கிரஸ்காரர் பாடின பாட்டை வச்சு இப்ப ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அது சும்மா இல்லை. அஸ்ஸாம் தேர்தல் எப்ப வருதுன்னா அடுத்த வருஷம் வருது. இவங்க ரொம்ப காலமாவே ஆட்சியை மீண்டும் பிடிக்க வேண்டும், தக்க வைத்துக் கொள்ளணுங்கிறதுக்கு இவங்க நிறைய பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏழைகள் அல்லது வங்கமொழி பேசுபவர்கள், தனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க, இஸ்லாமியர்கள், இவங்க வீடுகளை எல்லாம் புல்டோசர் வைத்து இடிப்பது, அவர்களை ஓட ஓட விரட்டுவது, குடியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து காலி செய்வது, இதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. இந்த மாதிரியான கேம்பெயினுக்கு தலைமை தாங்கிறதே யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர். என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை விட்டுட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக தீவிரவாதி வந்துட்டான், ஊடுருவல்காரன் வந்துட்டான், பங்களாதேஷி வந்துட்டான், அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய நமக்கு என்ன உரிமை, நம்ம உரிமையெல்லாம்
பறிக்கப்படுது அப்படின்னு ஒரு உணர்வு பூர்வமாக கிளப்பி விடுகிற, தூண்டி விடுகிற அந்த பிரச்சாரத்தை நீண்ட காலமாக வந்து பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்ன நடந்து போச்சுன்னா, வேலையின்மை, வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கடுமையான விலைவாசி உயர்வு, வாழ்க்கை நடத்த முடியல அப்படிங்கிற சிக்கல்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்களை எந்த இடத்துக்கு கொண்டு வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த முஸ்லீம் 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 பங்களாதேஷி ஊடுருவல் தீவிரவாதி அப்படின்னு பேசக்கூடிய பிரச்சாரம் இன்னைக்கு மக்கள் மத்தியில பெருசா எடுபடல. அந்த இடத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. இப்ப கூட 6 பழங்குடி பிரிவை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து எங்களை நீங்க ஓபிசியில வச்சிருக்கீங்க, ஆனா நாங்கள்லாம் ட்ரைபல் தான், அதனால எங்களுக்கு நீங்க பழங்குடி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அஸ்ஸாம்ல இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்னதை போல கடுமையான வேலையின்மை, குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்காலம்ங்கிறது வந்து ரொம்ப வெறுமையாக இருப்பதால் இவங்க பண்ற வழக்கமான மதம்ங்கிற பிரச்சாரத்திற்கு இரையாவதை தடுத்து நின்று உறுதியாக அஸ்ஸாமிய இளைஞர்கள் ஒரே குரல்ல எங்களுக்கு வேலை வேணும், இந்த பழங்குடி பிரிவினர்லாம் எங்களுக்கு ட்ரைபல் அந்தஸ்து வேணும் அப்படின்னு வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை அழுத்தமாக முன்வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இளைஞர்களுடைய இந்த குரலை பாடல்கள் மூலம் அந்த குரலுக்கு உயிர் கொடுத்தவர் ஜுபீன் கர்க். அவர் வந்து ஒரு பிரபலமான பாடகர். இந்த வருஷம் சமீபத்துல சிங்கப்பூர்ல அவர் இறந்து போனாருங்கிற செய்தி வந்தது. அவருடைய உடல் அடக்கத்துக்காக அஸ்ஸாம் வந்தபோது நீங்க அந்த படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படியே லட்சக்கணக்கில் மக்கள் வந்து கூடி அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய உணர்வுகளை, கனவுகளை, விடுதலைக்கான வேட்கையை, எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிற குரலை பாடல்கள் மூலமாக பிரதிபலித்தவர் அவர். பத்திரிகைகள்ல, ஊடகங்கள்ல வந்து அவர் இறந்தது சம்பந்தமாக கூட சந்தேகத்திற்குரிய முறையில ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சில கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு, நமக்கு தெரியல. அதனால அஸ்ஸாம்ல இதுதான் நிலைமை. நீண்ட காலமா உருட்டி இப்ப மக்கள் வந்து கொஞ்சம் அதுல இருந்து தெளிய ஆரம்பிச்சிட்டாங்க, விடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற சில மாநிலங்கள்ல கூட இது வந்து எங்களுடைய கோட்டை அப்படின்னு பிஜேபி நினைத்து கொண்டு இருக்கிற அப்படியான இடங்கள்ல கூட மக்கள் வந்து கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணமா இவங்க வந்து ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மேல ஹிந்தியை திணிப்பதுங்கிறத வாடிக்கையா வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல எப்பவும் அதுக்கு எதிர்ப்பு குரல் நம்ம வந்து கொடுப்போம். இப்ப சமீபத்துல மகாராஷ்டிராவில் ஒரு வலுவான எதிர்ப்பு குரல் வந்தது. ஹிந்தியை எங்க மேல ஏன் திணிக்கிறீங்க, எங்களுக்கு வந்து எங்களுடைய மொழி மராட்டி, ஆகவே அதுலதான் நாங்க வந்து பேசுவோம், படிப்போம், நீங்க வந்து ஹிந்தியை திணிக்க கூடாது அப்படின்னு. மகாராஷ்டிரா ஆட்சியாளர்கள் யாருன்னா பிஜேபியோட கூட்டணி அரசு தான். ஆனா அங்கேயே மக்கள் மத்தியில அப்படியான சில கேள்விகள் வந்ததுங்கிறத பாக்குறோம். இவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஆட்சியை பிடிக்க, செல்வாக்கை அதிகப்படுத்த, RSS அஜெண்டாவை அமல்படுத்த வெவ்வேறு வழிகளை கையாளுவாங்க. இப்ப சமீபத்துல SIR பீகார்ல அவங்க தொடங்கின சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம், அதுல நம்ம தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றோம், இது வந்து அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, முரணானது, வாக்குரிமையை பறிக்கக்கூடியதுங்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அடிப்படை என்னன்னா குடியுரிமையில் கை வைக்கக்கூடிய விஷயம்தான் இது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இல்ல வெளிநாட்டுக்காரர்கள்லாம் இங்க வந்து வாக்காளர்களா இருக்காங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டே இருந்தாரு. அவரு சொன்னதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தா 3D வரும், ABCD 3D. டிடெக்ட், டிலீட், டிபோர்ட்ங்கிற 3 வார்த்தையை சொன்னாரு. வாக்காளர் பட்டியலை தீவிரமாக ஆய்வு செய்து வெளிநாட்டுக்காரர்கள் பதிந்து இருக்கிறார்களா அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு அந்த பேரை வாக்காளர் பட்டியலிருந்து அகற்று. 3வது சம்பந்தப்பட்டவர்களை அந்த நாட்டுக்கு, அதாவது பங்களாதேஷ்க்கு சொல்றாரு, பங்களாதேஷுக்கு திருப்பி அனுப்பு அப்படின்னு ஒரு கோஷமே வச்சாரு. அவ்வளவு பெருசு பண்ணியும் கடைசியில ஆய்வு நடத்தியதற்கு பிறகு 7,42,00,000 வாக்காளர்கள் மத்தியில இவங்க கண்டுபிடிச்ச சோ கால்டு வெளிநாட்டவர்கள் எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா வெறும் 9,500. பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா 0.012, அவ்வளவு குறைவானது. அதனால இவங்க எழுப்பின அந்த சத்தத்துக்கும் அங்க நடைமுறைக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது தான் பாக்குறோம். நம்ம சொல்லலாம் உண்மை இல்லாத விஷயங்களை அவங்க பெருசுபடுத்துறாங்கன்னு. அப்ப இது என்ன காலகட்டம் அப்படின்னா போஸ்ட் ட்ரூத் என்பதற்கான காலகட்டம். உண்மைக்கு அங்க வேலையே கிடையாது. உண்மை எங்கேயோ அந்த கோடியில இருக்கும்.
உண்மையற்ற ஒரு விஷயத்த நம்முடைய உணர்வுகளை விடக்கூடிய விதத்துல உணர்வு பூர்வமாக வாதங்களை முன்வைத்து அடிப்படை பிரச்சனைகளிலிருந்தும் உண்மையிலிருந்தும் மக்களை திசை திருப்புகிற வேலை தான் போஸ்ட் ட்ரூத். அதை பிஜேபி RSS கும்பல் செய்து கொண்டே இருக்கிறது. அதனால இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பல இடங்கள்ல மக்கள் இந்த வெறுப்பு அரசியலுக்கு இரையாவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். மதத்தை சொல்லி பிளவுபடுத்துகிற அந்த வாதங்கள் எடுபடுவதுங்கிறதும் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால எங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் ஒரே குரல்ல ஒருமித்த கருத்தோடு அந்த வித்தியாசங்கள்லாம் வேண்டாம், எங்களுக்கு தேவை வேலை வாய்ப்பு, எங்களுக்கு தேவை நல்லதொரு வாழ்க்கை, எங்களுக்கு தேவை அடிப்படை உரிமைகள் என்ற அந்த ஒருமித்த குரலை சாதி மத இன வித்தியாசம் இல்லாமல் எழுப்புவதுதான் இந்த காலகட்டத்தினுடைய அவசியம் என்பதுதான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.